பார்க்க போகிறது ஃபார் ஈச் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன் அப்படின்றனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஆரோ ஃபங்க்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஃபார் ஈச் ஃபங்க்ஷனை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கால்பேக் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு காட்டுறேன். இதில் வந்து சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ கர்லி பிரேஸ் ஓப்பன் க்ளோஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து இதில் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வேர் ஏ ஈக்குவல் டு 10, அதே மாதிரி வேர் பி ஈக்குவல் டு 10. ஓகேவா? இப்போ இதை இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்பொழுது ஏ அண்ட் பி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம அனுப்ப போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்காக அப்படி தான் இருக்கும். இப்போ இதை எப்படி கால் பண்ணுறது அப்படின்றது எழுதலாம். ஸோ கால் பண்ணி வரக்கூடிய 20 அப்படின்ற ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு சம். ஓகே ஓகே இப்போ இந்த ரிசல்ட் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட். ஸோ இதில் டபுள் கொட்டேஷனில் சம் டாக்குமெண்ட் ரைட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரௌசருடைய ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ கமா வேரியபிள் நேம் ரிசல்ட். ஓகேவா? இப்போ பாருங்க சம் கோலன் 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இது வந்து பேசிக்கா. அடுத்தது இப்போ இந்த லோக்கலா இருக்கக்கூடிய இந்த 2 வேல்யூஸையும் நான் கால் பண்ணும்போதே அனுப்பணும் அப்படின்ட்டு நம்ம எப்படி மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கால் பண்ற இடம் இந்த இடம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல 10,20 அப்படின்னு அனுப்புறேன். ஸோ அப்போ இந்த கால் பண்ணும்போது அனுப்புறத இவங்க கெட் பண்ணிக்கிறதுக்கு வந்து 2 வேரியபிள் வந்து லோக்கலா கிரியேட் பண்ணிக்கிறோம், ஏ கமா பி. ஸோ இவங்க 2 பேரும் அந்த வேல்யூ கெட் பண்ணுவாங்க அண்ட் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ஆட் பண்ணி இங்கே மறுபடியும் இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 30ன்றது காமிச்சிருச்சு. ஓகேவா? அடுத்தது இந்த ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, இவங்க பண்ணும்போது எங்க பண்ண போறாங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போறாங்க. ஓகே, அதுதான் கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ கால் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட்டை எடுத்துட்டு போய் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறதுக்கு தான் கால் பேக் ஃபங்க்ஷன். அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னா நீங்க கால் பண்ணும்போதே அந்த ரிசல்ட்டை எந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பணுமோ அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை வந்து கொடுத்துடணும். அதே மாதிரி நம்ம ஆட் பண்றோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்லயுமே போயிட்டு ஆர்குமெண்டா ஃபங்க்ஷனோட நேமை ஆட் பண்ணிக்கிறணும். இந்த இடத்துல ரிட்டர்ன் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட எங்க அனுப்பணுமோ அந்த ஃபங்க்ஷன் அதுல வந்து நம்ம ஆர்குமெண்ட் அதாவது வேல்யூ வந்து அனுப்பிவிடுவோம். ஓகேவா? இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, a + b அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தேவை, அதை நம்ம இப்போ கிரியேட் பண்ணிக்க போறோம். டிஸ்பிளே இப்போ நம்மளுக்கு a + b அந்த ஆன்சர் வரும் இல்லையா, அதை கெட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வேரியபிள் வந்து தேவை. ஸோ அதை நான் சம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதை அப்படியே கட் பண்றோம், கட் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்துடுறோம். ஓகே, சம் கமா இந்த இடத்துல எது பிரிண்ட் பண்ண போறோம், சம்ல என்ன இருக்கோ அதுதான் பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, இங்க பாருங்க 30 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. இப்போ நீங்க வேற ஏதாவது 16 மாத்தினாலும் பாருங்க 70 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆர்குமெண்ட்டா அனுப்பும்போது வேல்யூஸ் அனுப்பி பார்த்துருக்கோம். பட் இங்க ஒரு ஃபங்க்ஷனே ஆர்குமெண்ட்டா அனுப்புறோம். அனுப்பிட்டு அங்கே ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி தான் நம்ம வந்து டிஸ்பிளே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட்டை அனுப்புவோம். அந்த அவுட்புட்டை கெட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கு. இதுதான் கால் பேக் ஃபங்க்ஷன். அனானிமஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம். இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கீவேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம், ஈக்குவல் டு போட போகிறோம், ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன்ற கீவேர்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபங்க்ஷன் பக்கத்தில் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டுக்க போகிறோம். நீங்கள் ஏதாவது ஆர்குமெண்ட்டை கெட் பண்ண போறீங்கன்னா ஆர்குமெண்ட்டை கொடுத்துக்கணும். ஸோ உள்ள வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய பாடியை கிரியேட் பண்ணிக்கோங்க. இது இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோமோ அந்த வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் அண்ட் கால் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது வேல்யூஸ் அனுப்பணும்னா ஆர்குமெண்ட்டில் அனுப்பிக்கலாம். வாங்க இது எப்படி ப்ரோக்ராம் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேர் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணணும். ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். இப்போ நான் எந்த ஆர்குமெண்ட்டுமே நான் வந்து கெட் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஸோ இந்த இடத்துல டாக்குமெண்ட் டாட் ரைட். ஸோ இதில் 5 + 4 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன்.
ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ வேரியபிள் நேம் என்ன? சம். ஸோ ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். ஸோ ஜஸ்ட் இப்படி கொடுத்தாலே போதும். பாருங்க அவுட்புட் நம்மளுக்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ ஆர்குமெண்ட்டை வந்து எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஆர்குமெண்ட் வந்து 1,2 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். ஸோ இந்த இடத்துல அதை கெட் பண்ணணும் இல்லையா? ஸோ A, B அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ A + B. ஓகே, பாருங்க 3. அதே மாதிரி நீங்க ஒரு டெக்ஸ்ட்டை கூட அனுப்பலாம். rom அப்படின்னு அனுப்புறேன். ஸோ இதை வந்து கெட் பண்றதுக்கு ஒரு வேரியபிள், இப்போ அதை பிரிண்ட் பண்றதுக்கு ஹாய், இதை கன்கண்டினேட் பண்ணிக்கலாம். இதோட ஏயை பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ். ஓகே, ஹாய் ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஆரோ ஃபங்க்ஷன்ல வந்து ஃபங்க்ஷன் கீவேர்டும் யூஸ் பண்ண போறது கிடையாது. அது மாதிரி ஃபங்க்ஷன் நேமும் நம்ம கொடுக்க போறது கிடையாது. ஜஸ்ட் வேரியபிள் நேம் கொடுங்க, ஈக்குவல் டு கொடுங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் வந்து கெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆரோ சிம்பிள் மட்டும் கண்டிப்பா கொடுத்துடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் போட்டுக்கணும். இது எப்படி கால் பண்றதுன்னா ஜஸ்ட் வேரியபிள் நேம் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணிக்கலாம் இந்த ஃபங்க்ஷனை. ஸோ வாங்க எப்படி இது கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஆர்குமெண்ட்டை இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சம் ஈக்குவல் டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் போட்டுட்டு இப்போ ஆரோ கொடுத்துக்கணும். ஓகேவா? ஆரோ கொடுத்ததுக்கப்புறம் உள்ள என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஹாய் அப்படின்ற மெசேஜ் மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம கால் பண்ணுறோம். பாருங்க ஸ்க்ரீனில் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த பிராக்கெட் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்றோம், நேம் சொல்லிட்டு. அந்த நேமை இவங்க கூட என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். ஹாய் போட்டு நேம், இந்த இடத்துல அந்த வேரியபிள் ஆட் பண்ணிட்டோம்னா ஹாய் ராம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிடும். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு சிங்கிள் லைன் இருக்கா? சிங்கிள் லைனா இருந்துச்சு அப்படின்னா இந்த கர்லி பிரேஸ் அப்படி இந்த பாடி அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இதை நீங்க இந்த மாதிரி ஒரே லைன்ல கூட கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் உங்களுக்கு தேவை கிடையாது. இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு காட்டாது. பாருங்க சேம் ஹைராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதே வந்து நீங்க 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ண போறீங்க. ராம் அதுக்கப்புறம் நித்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பாஸ் பண்றீங்க. ஸோ இங்கே கெட் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டு name1, name2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். பட் இது வந்து ஒரே லைன் மட்டும்தான் நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன், என்னுடைய ஃபங்க்ஷனுடைய கோடு வந்து ஒன்று தான் அப்படின்னா அது கர்லி பிரேஸ் அப்படின்றது தேவையில்லை. ஸோ name1 ஒரு ஸ்பேஸ் விட போகிறோம். அதுக்கப்புறம் name2. ஓகே பாருங்க ஹாய் ராம் நித்யா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு வேல்யூ அனுப்புறோம் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை அனுப்பும் பொழுது அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்க போறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது நம்ம இந்த வேரியபிளை வந்து ஒரு ஆப்ஜெக்டா மாற்ற போறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ அந்த வேல்யூ இப்போ நான் அனுப்புற ராம்ன்றத அனுப்புறத வந்து இந்த name1 அப்படின்னு சொல்லிட்டு கெட் பண்ணிக்குது. இப்போ கர்லி பிரேஸ் போட்டு தான் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் கொடுப்போம். அப்போ மை நேம் சொல்லிட்டு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்துட்டு கோலன் வச்சுக்கிறேன். இந்த name1 இருக்கு இல்லையா? நம்ம இங்கே லோக்கல் வேரியபிள் அதை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க இதை வந்து நம்ம கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி காட்ட போறோம். ஸோ கன்சோல்ல பார்க்குறோம் அன்டிஃபைன் காட்டுது. ஸோ இந்த எரரை நம்ம போக்கணும்னா இந்த இடத்துல ஓப்பன் பிரேஸ் போடணும், இந்த இடத்துல க்ளோஸ் பிரேஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க மை நேம் கோலன் ராம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு. நம்ம இப்போ நம்ம இங்க அனுப்பக்கூடிய ராம் இருக்கு இல்லையா? அதை உள்ளேயே எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம பிரிண்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதுக்கு இந்த மாதிரி பிராக்கெட் பிரேஸ் போட்டோம்னா அந்த பிரேஸை விட்டுட்டு இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பிளாக்குள்ள தான் அதை நம்ம கிரியேட் பண்ற மாதிரி. ஸோ இந்த பிளாக்குள்ள போயிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கணும். வேர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய வேல்யூ போயிட்டு இதில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ நான் இப்போ ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப். ஸோ இதில் ரிசல்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறோம். டாட் அதில் இருக்கக்கூடிய மை நேம். ஸோ பாருங்க ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி மல்டிபிள் வேல்யூஸும் பாஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நித்யா அப்படி அனுப்புகிறேன். ஸோ இங்கே கமா கொடுங்க. name2
ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், கமா கொடுத்து சும்மா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதில் நேம் 2 வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ப்ளஸ் ஸோ ரிசல்ட் டாட் ப்ராப்பர்ட்டி நேம் ஃப்ரெண்ட் பாருங்கள், ராம் நித்யா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு.